சின்ன கிராமத்துல சிதம்பரங்கிறவரை வசிச்சு வந்தாரு. அவரு ஒரு சிக்கன் 65 கடை ஒண்ணு வச்சிருந்தாரு. அவர் கடையில எப்பவும் கூட்டமா தான் இருக்கும். ஏப்பா சிதம்பரம், இன்னொரு தட்டு பார்சல் பண்ணி வைப்பா. என் பேரனுக்கு உன் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். இன்னொரு தட்டு பார்சல் பண்ணி வையே. சரிங்கம்மா, நீங்க இப்போதைக்கு சாப்பிடுங்க, நான் பண்ணி வைக்கிறேன். என்னே, நானும் ஊருக்கு போறேன், அப்படியே 2 பார்சல் கட்டி வைங்கனே. நானும் ஊருக்கு எடுத்துட்டு போறேன் சிக்கனு. அங்க எல்லாருமே உங்களோட சிக்கனை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கட்டி வைங்க 2. என்ன? அந்த கடையில அந்த மாதிரி நிறைய கூட்டம் வந்துட்டு இருக்கும். அந்த சமயம் பார்த்தா அங்க ஒருத்தன் வந்தான். ஏப்பா, என்னாச்சுப்பா? எதுக்கு கடை முன்னாடி வந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கிற? என்னன்னு சொன்னாதானே தெரியும். ஆமா, நீ பக்கத்துல ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கவேன் தானே? ஆமா, ஏன் ஒரு கடைக்கு என்னாச்சு? இங்க வந்து அழுதுட்டு இருக்கிற, என்னாச்சுன்னு சொல்லுப்பா. அது ஒண்ணும் இல்லைங்க, என் கடையில சிக்கன்லாம் சரியாவே ஓட மாட்டேங்குது. உங்க கடையில எல்லாம் சிக்கன் நல்லா தானே ஓடுது. என் கடையோட ராசியே என்னமோ, என் குழந்தைங்களாம் பசி பட்டினியால இருக்குது. நான் எப்படி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கஞ்சி ஊத்த போறேன்னு தெரியல. நீங்க தாங்க எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுத்து எனக்கு உதவி பண்ணணும். வேலை கொடுக்கறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. உன் சிக்கன் கடை தான் இருக்குல்ல, நீ அதை வச்சு எப்படியாச்சும் முயற்சி பண்ணி போட்டு நல்லா வரலாமே. உனக்கு ஏன் இந்த நிலைமை? அந்த சிக்கன் கடை தான் ஒழுங்கா போக மாட்டேங்குது, சரியாவே வியாபாரம் ஆக மாட்டேங்குது. நான் இதுக்கு மேல அந்த கடையை நம்பினேன்னா நான் பிளாட்பாரத்துல திரியணும், என் குழந்தைங்க எல்லாம் பிச்சை தான் எடுக்கணும். தயவு செஞ்சு உன் கடையில வேலை போட்டு கொடுங்க. இப்ப நம்பி இருக்கதெல்லாம் உங்களை மட்டும்தான். உங்க கடையில வேலை போட்டு கொடுங்க. சரி சரிப்பா, அழுகாத. நான் உனக்கு வேலை போட்டு தரேன். முதல்ல நீ சிக்கன் போடுறது எப்படின்னு கத்துக்கோ, அப்பதான் உனக்கு வேலை கொடுக்க முடியும். இங்க வா, நான் உனக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லி தரேன். அதுக்கப்புறம் நீ நாளையில இருந்து கடைக்கு வந்து வேலையை பார்க்க ஆரம்பி. தினமும் ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்க, சரியா? முதல்ல அழுகுறது நிப்பாட்டு. வாழ்க்கையில கஷ்டம்லாம் வரத்தான் செய்யும், அதுக்கு அழுதா எல்லாமே சரியா போயிருமா? இங்க பாருப்பா, இந்த சிக்கன் மசாலா எல்லாமே உனக்கு சொல்லி தரேன். நீ தான் பெரட்டி வச்சு இனிமேல் சிக்கன் போடணும், சரியா? நான் எடுத்து கொடுக்குற வேலையை பாக்குறேன், சரியாப்பா? ரொம்ப நன்றியா. இந்த மாதிரி பக்கத்து கடையில இருக்கவங்களுக்கு எல்லாம் உதவியே செய்ய மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா நீங்க அப்படி கிடையாது, எல்லா உதவி பண்றீங்க. நீங்க நல்லா இருக்கணும். அந்த சிதம்பரங்கிறவரு அவருக்கு சிக்கன் போறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவரோட சிக்கன் ரகசியம் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லி கொடுத்தாரு. அவனும் அந்த சிக்கன் செய்யறது எப்படின்னு முழுசா கத்துக்கிட்டு இருந்தான். அவனும் எல்லா விஷயத்தையும் தெளிவா கத்துக்கிட்டான். நைட் ஆனதுமே வேலை முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பினாங்க. காலையில விடிஞ்சதுமே ஆளுக்கு முதல்ல அந்த சிக்கன் கடையை அவன் ஆரம்பிச்சான். ஆனா அது சிதம்பரத்தோட சிக்கன் கடை இல்ல, அவனோட சிக்கன் கடையவே ஆரம்பிச்சான். வாங்க வாங்க, சிதம்பரத்தோட இது சுவையான சிக்கன் நான் போட்டிருக்கிறேன். நீ என்னப்பா சொல்ற? சிதம்பரம் சிக்கனை விட உன் சிக்கன் அருமையா இருக்குமா? இல்லையே, இங்க கிராமத்திலேயே சிதம்பரத்தோட சிக்கன் தான் ரொம்ப ருசியா இருக்கும். அவன் சிக்கனை மிஞ்சினவே நீயா இருக்க முடியாதுல்ல. சரி, எதுக்கும் உன் சிக்கனை கொடு, நான் வேணா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். பாட்டிமா, நீங்க மட்டும் இந்த சிக்கனை சாப்பிட்டு பாருங்க. அப்படியே அந்த சிதம்பரத்தோட கடை டேஸ்ட் அப்படியே இருக்கும் பாருங்க. கண்டிப்பா இருக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க, சாப்பிட்டு மட்டும் பாருங்க. அடடே, நீ சொன்னது உண்மைதாப்பா. சிதம்பர கடை சிக்கன் மாதிரியே இருக்குது. பரவாயில்லையே, நீ 30 ரூபாய்க்கு போடுற, அவன் 50 ரூபாய்க்கு போடுறான். 20 ரூபாய் குறைச்சி கொடுத்தாலும் நீ அவனோட டேஸ்ட்டை அப்படியே கொண்டு வந்திருக்கிறியே, ரொம்ப நல்லது. இனிமேல் நாங்க இங்கே வாங்கிக்கிறோம். இப்படி அவனோட கடையில கூட்டம் கூட ஆரம்பிச்சது. அப்போ அந்த வழியா சிதம்பரம் வந்துகிட்டு இருந்தாரு. அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்னங்கம்மா, எப்பவும் என் கடையில தானே சிக்கன் வாங்கி சாப்பிடுவீங்க, இன்னைக்கு என்ன புதுசா இவங்க கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? என்ன விஷயம்? ஏப்பா சிதம்பரம், உன் டேஸ்ட் மாதிரியே இவன் கடையில டேஸ்ட் அப்படியே போட்டிருக்கேன் தெரியுமா? என்னத்த ருசியை கண்டு வச்சானே தெரியல. உன் கடையில என்ன டேஸ்ட் இருக்கோ அப்படியே எங்க இருக்குப்பா. உன் கடையோட 20 ரூபா குறைச்சி தான் தரையா, ரொம்ப ருசியா இருக்குது. நீ போற சுவையில அப்படியே இருக்குது. அதனாலதான் இவங்கிட்டே வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சான். அப்படியாம்மா? சரி சரி, சாப்பிட்டீங்களா? சரி சரி, போயிட்டு வாங்கம்மா. ஏப்பா, நேத்து எதுக்கு தொழில் இல்லைன்னு என் கடையில வந்து நின்ன? என் கடையில நிக்கவும் தானே என்னோட தொழில் ரகசியம் எல்லாத்தையும் உன்கிட்ட நம்பி சொன்னேன். நீ அதையே எப்படியோ எடுத்துட்டு வந்து உன் கடையில அதே மாதிரி சிக்கன் போட்டு வியாபாரம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரிப்பா, நீ வியாபாரம் பார்க்கறதுலாம் தப்பு கிடையாது. என்கிட்ட எதுக்கு அப்படி போய் சொல்லிட்டு வந்த? ஏண்டா, யாராச்சும் ஏதாவது வந்து கேட்டா அப்படியே உன் தொழில் ரகசியத்தெல்லாம் சொல்லிடுவியாக்கும்? இவ்வளவு பெரிய வெகுளியா இருக்கிறியே. நான் கேட்டதே என் கடையில அந்த சுவையை கொண்டு வரணுன்றதுக்காக தான். நானும் எத்தனையோ தடவை சிக்கனை மாத்தி மாத்தி டேஸ்ட்ல போட்டு பார்த்துட்டேன். உன் அளவுக்கு டேஸ்ட் எனக்கு வரவே மாட்டேன்ருச்சு. அதான் நீயே எப்படி செய்யறன்னு பார்த்து உன்கிட்டே கத்துட்டு வந்தேன். எப்படி என்னோட ஐடியா? இதுக்குதான் மூளை கொஞ்சமாச்சும் இருக்கணுங்கிறது. நீயாச்சும் இனிமேலாச்சும் மூளையை வளர்த்துக்க. இதுக்கு மேல உன் கடை ஓடாது தம்பி, எடுத்து வச்சுட்டு கிளம்பிடலாம், சரியா? அட பாவி, உன்னை நம்பிதானே சொன்னேன். நீ நேர்மையா வந்து கேட்டிருந்தா கூட சொல்லியிருப்பேன். ஆனா இப்படி கேவலமா ஒரு யோசனையை போட்டு என்கிட்ட வந்து எல்லா ரகசியத்தையும் வாங்கின பாரு. உன்னை எல்லாம் நான் என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன். அடே, உன்னை யாரு அப்ப மன்னிக்க சொன்னா? நீ பாட்டு கிளம்பி போய்கிட்டே இரு. நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே. நீயா வந்த, நீயா பேசுற, நீயா மன்னிக்கிறியாக்கும்? அவரும் அங்க இருந்து வருத்தத்தோட கிளம்பினாரு. இனிமேல் என் காட்டுல பணமழைதான்.
அவர் தன்னோட கடையை வழக்கம் போல நைட்டு போட்டிருந்தாரு. ஆனா ஒரு கூட்டம் கூட அவர் கடைக்கு வரவே இல்லை. வரவங்க எல்லாருமே அந்த பக்கத்து கடைக்காரன்ட்டே வாங்கி சாப்பிட்டு போயிருவாங்க. இவரோட சிக்கன் டேஸ்ட் அவங்கிட்ட இருக்கனால அதையே எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு போக ஆரம்பிச்சாங்க. என்னது, எப்பவும் நம்ம கடைக்கு நிறைய கூட்டம் வந்திருக்கும், இன்னைக்கு ஒருத்தர் கூட காணாமே, அவனால நம்ம பொழப்பே போச்சுச்சே. அட சிதம்பரம், என்னப்பா தனியா சிக்கன் பொரிச்சு நீயா சாப்பிட்டுட்டு இருக்கியாக்கும்? இதுக்கு கடை, வீட்டிலே உட்காந்து பொரிச்சு சாப்பிட வேண்டியதானே? நான் தான் சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேல உன் கடையில எந்த ஒரு கூட்டமும் வராது, கடையை எடுத்துட்டு போயிருன்னு. நான் சொன்னதை எங்க கேட்குற? வேணா இவ்வளோ சிக்கன் வேஸ்டா போச்சு, வேணா கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்க. உன்னையெல்லாம் போய் நம்பினே பாரு, என்னைய சொல்லணும், என் தொழிலே கெடுத்துட்டியேடா. சரி நீ இருந்தா சாபம் விட்டுட்டே இருப்பா, நான் கிளம்புறேன். அவருக்கு அன்னைக்கு கடையில எந்த லாபமும் வராதனால ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. வீட்டுக்கு போனதுமே கவலையோட படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு. காலையில விழிஞ்சதுமே ஊருக்கு போன அவரோட மனைவி அந்த இடத்துக்கு திரும்பி வந்தாங்க. அட, என்ன இவரு இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு? இந்நேரம் அவர் காலில் சக்கரத்தை கட்டிட்டு திரிஞ்சிட்டு இருப்பாரு. என்னாச்சுன்னு தெரியல. இன்னொரு கடைக்கு வேகமா கிளம்பியிருப்பாரு. என்னன்னு கேட்போம். என்னங்க என்னாச்சுங்க? வந்துட்டியாமா? ரொம்ப சந்தோஷம். நானும் மனசு ரொம்ப வருத்தத்துல தான் உட்காந்துருந்தேன். நீ வந்தது எனக்கு கொஞ்சமாச்சும் ஆறுதலை தருது. நான் வாழ்க்கையே வெறுத்து போய் உட்காந்துருக்கிறேம்மா. என்னங்க சொல்றீங்க? அப்படி உங்களை யார் என்ன பண்ணா? அதை சொல்லுங்க. இந்நேரம் வேலை கிளம்பி போயிருப்பீங்களே, இப்படி வீட்டுல உட்காந்துருக்க மாட்டீங்களே. என்ன மன்னிச்சிருமா, நீ சொல்லி கொடுத்தேல ஒரு சிக்கன் ரகசியம், அதை நான் போய் இன்னொருத்தட்ட சொல்லிட்டேன். அதுல இருந்து அவன் சிக்கன் கடையை நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம கடை அடிமட்டத்துக்கு போயிருச்சு. நான் வேணும்னே சொல்லல, அழுதுகிட்டே வந்து என்கிட்ட பிள்ளைங்கள சாப்பிடாம இது உன் கடையில வேலை கொடுன்னு கேட்டான். நானும் சேர்த்தேம்மா. அவன் என்னோட சிக்கன் ரகசியம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அடுத்த நாள் அவன் கடை போட்டுக்கிட்டான். இதுல என்ன தப்பு என்ன இருக்கு சொல்லு? நான் நம்பிதானே விட்டு அவன் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. நம்ம கடை அதனால சுத்தமா ஓடல. எல்லாரும் அவ கடையிலே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் எல்லா சிக்கனையும் தூக்கி போட்டு வந்தேன். மனசே வெறுத்து போச்சு, அதான் கடை போடல. என்னங்க, நீங்க செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல. ஒருத்தவங்க அழுதுட்டே வந்து கேக்குறப்ப மனசாட்சியோட நடந்துக்கிட்டீங்களே, அதுவே உங்களோட பெருந்தன்மை. விடுங்க. அவங்க மனைவி எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தாங்க. ஆனா அவரு அதை சுத்தமா கேட்கவே இல்லை. என்னங்க எந்திரிங்க, எந்திரிச்சு கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க. இல்லம்மா, எனக்கு சாப்பாடு வேணாம், என்னை விட்டுரு. நானே மனசு வருத்தத்துல இருக்கேன். இதுல என்னால எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? நான் இந்த தொழிலுக்கு என்ன பண்ண போறேன்னு முழிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு சாப்பிட்றதுக்கு நேரமே கிடையாது, என்னை விட்டுரு. என்னங்க, அதுக்காக உங்க வயிறு காலி போட்டா எல்லாம் சரியாயிருமா சொல்லுங்க? நீங்க சாப்பிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறமேல் பாத்துக்கலாம். அவ எவ்வளவு வற்புறுத்தி அவர் சாப்பிடாமே படுத்துக்கிட்டாரு. இதுக்கு எப்படியாச்சும் ஒரு முடிவு கொண்டு வந்தே ஆகணும். ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம். அவங்க மனைவி ஒரு நல்ல யோசனையா வச்சிருந்தா. என்னங்க, இன்னைக்கு நைட்டு நம்ம கடை போடுறது உறுதி. எல்லா பொருளும் எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட எந்த கேள்வி கேட்காதீங்க. சிக்கனை பாத்துக்கிறது என்னோட வேலை. அதோட சுவையா நான் வேற மாதிரி கொண்டு வந்து காட்டுறேன். என்னம்மா சொல்ற? நம்ம சிக்கன் ரகசியத்தை தான் அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கடை போட்டுட்டானே, இனிமேல் என்ன பண்ண முடியும்? என்னங்க, நான் எங்க அம்மா வீட்டுல போனப்ப ஒரு சிக்கன் ரெசிபியை கத்துக்கிட்டேன். அது பேரு நிஜாம் சிக்கனுங்க. அது திண்டுக்கல்ல ரொம்பவே ஃபேமஸான சிக்கனுங்க. எனக்கு அந்த சிக்கனை ரொம்பவே சுவையா செய்ய தெரியும். நம்ம அந்த சிக்கன் 65 போனா என்ன, இந்த சிக்கனை வச்சு எப்படி நம்ம முன்ன வருதுன்னு பார்ப்போம். நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம். மக்களே எல்லாம் ஓடிவாங்க. இது நிஜாம் சிக்கன். இது ரொம்பவே சுவையா இருக்கும். இதை சாப்பிட்டு பாருங்க. எல்லாரும் ஓடிவாங்கம்மா. அந்த கிராம மக்களும் இந்த மாதிரி ஒரு பேரை கேள்விப்படாதனால இது புதுசா இருக்கேன்னு வந்து பார்த்தாங்க. வாங்கம்மா, இது நிஜாம் சிக்கன். இது சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே அருமையான சுவையில இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க இப்படி ஒரு சுவையா சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. அப்படியா? அப்பனா கொண்டா அந்த சிக்கனை, நாங்க சாப்பிட்டு பாக்குறோம். ருசி நல்லா இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிட போறோம். குடுமா. இதோ குடுக்குறோம்மா, நிச்சயமா நல்லா இருக்கும். கண்டிப்பா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அந்த கிராம மக்களும் அந்த சிக்கனை வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அந்த ருசி ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த சிக்கனோட ருசி வித்தியாசமா இருந்தனால அந்த மக்கள் எல்லாரும் விரும்பவும் ஆரம்பிச்சாங்க. அடாடா, நீ சொன்ன மாதிரி இந்த சிக்கன் ரொம்பவே அருமையா இருக்கேம்மா. நல்ல வேலையா போச்சு. இந்த சிக்கனை நாங்க சாப்பிடாம போயிருந்திருப்போம். என்ன ருசியா இருக்குது. இப்படி அந்த கடையில திரும்பவும் கூட்ட கூட ஆரம்பிச்சது. அவங்களோட மனைவி விடாமுயற்சியோட நிறைய சிக்கன் வகைகளை அந்த கடைக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மக்களும் புதுசா இருந்தனால எல்லாரும் வாங்கி சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. அடடே, புதுசா கடை போட்டீங்களாக்கோ, ரொம்ப சந்தோஷமான செய்தியாச்சே. ஆமா, உங்க கடையில ஏதோ நிஜாம் சிக்கனாமே போடுறீங்களாமே, அது எப்படி போறதுன்னு சொல்லி கொடுங்க. மா, தயவு செஞ்சு இதை சொல்லி கொடுக்காத. நான் சொன்னேன்ல ஒருத்தன், அது இவன் தான்மா. இவன் தான் இந்த திருட்டு பையன். இவனுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காத. நம்ம சிக்கன் 65 கடை மட்டமானதுக்கு இவன் தான்மா காரணமே. என்னங்க, நீங்க சும்மா இருங்க. அவர் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு கேட்கிறாரு. அவருக்கு சொல்லி கொடுக்காம இருக்க முடியுமா? நான் உங்களுக்கு அந்த ரகசியத்தை கண்டிப்பா சொல்லி தரேன். இந்த சிக்கன் இருக்குல்ல, நல்லா கழுவி வச்சுட்டு மிளகா பொடி இதுல நிறைய போடணும். அதுதான் இதுல விசேஷமே. உப்பு கொஞ்சம் தூக்கலா போடணும். உதாரணத்துக்கு 1 கிலோக்கு 10 ஸ்பூன் பக்கெட்டு போடுங்க. அப்பதான் நல்லா இருக்கும்.
ஓ, இதுதான் இதுல ஸ்பெஷலா இருக்குதா? அப்ப நான் கண்டிப்பா அதை செஞ்சு கட்டிடுறேன். இந்த முறையும் என்கிட்ட நீங்க நல்லா ஏமாந்தீங்களா? இந்த சிக்கன் நான் இப்பவே போட்டு இப்பயே இந்த கடைக்கு வர கூட்டம் எல்லாத்தையும் நான் புடிச்சுக்கிறேன். ஐயோ தெரியாதனமா சொல்லிட்டோமா? ஐயோ அவர் சொன்னாரே இந்த ஆளு திருட்டு பையனு. சே, நான் கூட நம்பாம இப்படி சொல்லிவிட்டேனே. இப்ப வருத்தப்பட்டு என்ன ஆகுறது? குடும்பமே மொத்தமே முட்டாளா இருக்கிறீங்க. உங்க தொழில் என்னைக்குமே மட்டமாத்தான் போகும். என்னம்மா நீ? நான் எத்தனை தடவை சொன்னேன் அந்த சிக்கனை சொல்லாதேன்னு. அவன் இப்ப அந்த மாதிரி போட்டு நல்ல பெயர் வாங்கிக்குவான். ஏமா இப்படி பண்ற? என்னங்க நீங்க வேற, நான் சொன்ன சிக்கனை நல்லா வரும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்க என்ன? அது சுத்தமா நல்லா இருக்காதுங்க. அது பாருங்க எப்படி அந்த ஆள் பேச்சு வாங்குறான்னு. அதனாலதான் நான் அந்த மாதிரி சொன்னேன். ஏண்டா உன் சிக்கன் முகர கட்ட மாதிரி இருக்குது. இந்த சிக்கன்ல ஒரு சிக்கனாடா? இதை வேற போட்டு எடுத்துட்டு வந்திருக்கிற ஆளு மூஞ்சியும் பாரு. இப்படி அவன் அவமானப்பட்டான். அதனால யாரும் நம்புறவங்கள என்னைக்கும் ஏமாத்தாதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.